கிம் ஜபன் முச்சதே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தனாத். 6 கேள்விகளை பத்தி முதல்ல பார்த்துட்டோம். கேள்வி எதை பத்தி? கிமேகம் தெய்வதம் லோகே, ஒரே தெய்வம், தனிமா தெய்வம் எது, எது தெய்வம்? அடுத்தது கிம்வாப்பேகம் பராயணம், அடைய வேண்டிய இடம் எது, கடைசி புகழ் எது, போய் பண்ண வேண்டியது என்ன? 2வது கேள்வி. அதுக்கு மேல 4 கேள்வி கேட்டார். சுவந்தக்கம் கமர்ச்சந்த பிராப்னுயுர் மானவா சுபம், கோதர்ம சர்வதர்மாணாம் பவத பரமோமதா, கிம் ஜபன் முச்சதே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தனாத். 4 உபாயத்தை பத்தின கேள்வி. விடாம முதல் நாள்லேருந்து சொல்லி வந்திருக்கேன். உபாயம்னா அவன் அடையறதுக்கு வழி, உபேயம்னா அவன் அடைஞ்சு நாம பண்ற கைங்கரியங்கள். இப்ப பராயணம்னு சொல்றது யாரை அடையணும்னு கேட்கிறார்கள், எது தெய்வம்னு கேட்டுக்கிறோம். இந்த 5 கேள்வி ரொம்ப முக்கியம் நம்முடைய சம்பிரதாயத்திலே. அதாவது மிக்க இறை நிலையம், மெய்யாம் உயிர் நிலையம், தக்க நெறியும், தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும், ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். 5 விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பரமாத்மஸ்வரூபம் என்ன, ஜீவாத்மஸ்வரூபம் என்ன, உபாயஸ்வரூபம் என்ன, உபேயஸ்வரூபம் என்ன, விரோதி ஸ்வரூபம் என்ன. சுலபமா தமிழ்ல சொல்றேன் புரிஞ்சுக்கிறதுக்காக. பரமாத்மா எப்படிப்பட்டவன், அடுத்து ஜீவாத்மா எப்படிப்பட்டவன், 3வது அவனை இவன் அடையறதுக்கு வழி என்ன, 4வது அடைந்து என்ன அனுபவிக்க போகிறான், 5வது இத்தனை நாள் அடையாம எது தடுத்துண்டது. இந்த 5 தான் ரொம்ப முக்கியம். எந்த விஷயமா இருந்தாலும் இந்த 5 கேள்விக்கு பதிலே சொல்லி ஆகணும். இப்ப நான் இப்ப இங்கேருந்து கிளம்பி ஒருத்தர் இடத்துக்கு போய் ஆகணும். இப்ப பரமாத்மா ஸ்வரூபம் எது, எதுக்கு தெரிஞ்சுக்க போறோம்? நாம போய் அடைய போறது அவனைத்தானே, அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஜீவாத்ம ஸ்வரூபம் நாம யாருன்னு தெரிஞ்சுட்டாதான் அடையறதுல ஆசையே வரும். அதனால ஜீவாத்ம ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கணும். நம்மையே நாம தெரிஞ்சுக்கலைன்னா பரமாத்மாவை தெரிஞ்சுக்க போறதே கிடையாது. அதனால முதல்ல நம்ம பத்தி தெரிஞ்சுக்கணும், அப்புறம் நமக்கு உரியவனான பரமாத்மாவை தெரிஞ்சுக்கணும். 3வது அவனையும் தெரிஞ்சுட்டேன், என்னையும் தெரிஞ்சுட்டேன், இப்ப அடையறதுக்கு வழி என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆசை, அந்த வழிக்கு உபாயம்னு பேர். 4வது சரி வழியும் தெரிஞ்சு படிச்சு சுவாமி, போய் என்ன பண்ணணும்னு பெருமை தெரிஞ்சாத்தானே அந்த இடத்துக்கு நான் போவேன். இப்போ அந்த இடத்தோட பெருமை, பண்ண போற கைங்கரத்தோட பெருமையும் தெரிஞ்சுக்கிறோம். கடைசியா கேட்டார் ஒருத்தர், எல்லாம் சரி சுவாமி, இந்த உபாயம் ரொம்ப நாளா இருக்கு, உபாயம் ரொம்ப நாளா இருக்கு, இத்தனை நாளையே போய் சேர்ந்திருக்கலாமேன்னு கேட்டார். அதுக்கு தான் தடங்கள் நிறைய இருக்கு. அகங்காரம், மமகாரம், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சர்யம், 8 பேர் பலிஷ்டர்கள். இந்த 8 பேர் பகைவர்கள் என்னால தாண்டி போட முடியுமா? இவர்களைத்தான் விரோதி விரோதின்னு சொல்லுவோம். பிராப்திய பிரம்மணோ ரூபம் பிராப்துஷ்ட பிரத்யகாத்மனா பிராப்திபாயம் பலம் பிராப்தே தராப்பிராப்தி விரோதிச்ச வதந்தி சகலா வேதாக சேதிகாச புராணக்காக முனையச்ச மகாத்மானா. 5 விஷயத்தை கண்டிப்பா தெரிஞ்சுட்டாகணும். இப்ப இந்த இடத்துக்கு உபன்யாசத்துக்கு வந்திருக்கேன், நான் வரேன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையோ? நான் வந்துதானே உபன்யாசம் பண்ண போறேன். அப்ப நாருன்னு கேட்டா நான் உபன்யாசகன் கிளம்பணும். எங்க போய் சேரணும்னு கேட்டேன். முதல்ல ஜீவாத்ம ஸ்வரூபம் என்ன பத்தி ஆயிடுது உபன்யாசகர். அடுத்து எங்க போகணும்னு கேட்டேன். அயோத்தியா மண்டபம் பரமாத்ம ஸ்வரூபம். ஏன்னா எங்க போகணும்னு கேட்டா யாரை தெரிஞ்சுக்கணும்னு ஒருத்தரை சொல்லணும் இல்லையோ? அயோத்தியா மண்டபம். சரி என்னத்துக்காக போறீ? அதான் பராயணம். போய் ஏதோ நான் பண்ண போறேன்னு இல்லையோ, அந்த பராயணம் என்னத்துக்காகன்னு கேட்டா உபன்யாசம் பண்றதுக்குன்னு சொல்லிடுவேன். அதே போல பரமதத்துல என்னத்துக்குன்னு கேட்டா கைங்கரியம் பண்றதுக்குன்னு சொல்லிடுவேன். எடுத்தா 3வது கேள்வி, வாஸ்தவம் எந்த வழியா போறீன்னு கேட்டோம். அதான் உபாய ஸ்வரூபம். எந்த வழின்னு உடனே இப்பதான் நான் ஜாகிரதை ஆயிட்டேன் சுவாமி. மத்த 3 கேட்ட உடனே உடனே பதில் சொன்னேன். நான் தான் அடைய போறேன், அயோத்தியா மண்டபத்தை தான் அடைய போறேன், உபன்யாசம் பண்ண தான் அடைய போறேன். ஆனா நீர் வழின்னு ஒண்ணு கேட்டிருப்பாரோ, அதான் சுவாமி போரும் இருக்கு. ஏன்னா அந்த மயிலாப்பூர்ல இருந்து கிளம்பி இந்த இடத்துல வர்றதுக்குள்ள அடியே சொல்றது இப்ப சரணாகதி வழியில இருக்கிற கட்டத்தை இல்ல, இங்க வர்ற கட்டத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அங்கே இருந்து இங்க வர்றதுக்குள்ள போருன்னு இருக்குன்னா இதே கட்டம் அங்கே இருக்கு. ஒண்ணுமில்லை, இது வர்றதுக்கு இவ்வளவு கட்டப்பட்டதுன்னா இங்கே இருந்து மோட்சத்துக்கு போறதுக்கு எத்தனை கட்டமா இருக்கும். ஆனா ஆசிரியர் என்ன தெரியுமா, இதுக்கு இன்னி வரைக்கும் சுலபமான வழி நாம கண்டுபிடிக்கல. ஆனா அந்த கட்டத்துக்கு சுலபமான சரணாகதி என்னைக்கோ கண்டுபிடிச்சு வச்சுட்டான். அதான் நம்ம சம்பிரதாயத்துக்கே இருக்கிற சீர்மை. நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா, சரணம்னு சொல்றதுன்னா எவ்வளவு சுலபமான ஒரு யானை நாம அதன் பேர்ல ஏத்தி விடுறோமா, அல்லது அதுவா துதிக்கியால சுத்தி தம் பேர்ல ஏத்தி விடுறதா? இப்படிங்கிறது சரணாகத்துல இருக்கிற வாசி பார்த்தோம் இல்லையோ. பக்தி கர்ம ஞானத்தை விட சரணாகதிக்கு இருக்கிற சுலபமான விஷயத்தையும் பார்த்தோம். வழி என்னன்னு கேட்டா, எந்த வண்டியில வரேனோ, எந்த வழியில வரேனோ, பாலத்துல இறங்கி வரேனோ, பாலத்துல ஏறாத வரேனோ, 1000 வழி இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் உபாயம்னு சொல்லலாம். கடைசியா ஒருத்தர் கேட்டார், சாமி இப்ப 5 நாளா வந்துட்டு இருக்கீர், வாஸ்தவம் தான், ஏன் இத்தனை நாளா அடைய முடியலேன்னு கேட்டான். ஒண்ணுமில்லை, ராமசமாஜத்துல கூப்பிடலே வரலன்னு விட்டேன். இதான் எனக்கு இப்போ ஏதோ விரோதி ஒண்ணு குறுக்க இருக்கணும் இல்லையா, கூப்பிடலேன்னு விளையாட்டுக்காக சொன்னேன், புரிஞ்சுக்கிறதுக்காக. அவளை கூப்பிட்டு தான் இருந்தா வந்துட்டு தான் இருந்தோம். எதுக்கு இப்ப விரோதி எது? இப்போ நம்மால அடைய முடியாத எதோ தடுக்கிறது இல்லையோ, அதைத்தான் விரோதின்னு சொல்றோம். நாம் போனோம்,
அயோத்தியா மண்டபத்துக்கு போகணும், உபன்யாசம் பண்றதுக்காக போகணும், ஏதோ ஒரு வழியை தேர்ந்தெடுத்து போகணும். போகாம இத்தனை நாள் ஏதோ தடுத்துந்தது. இந்த 5 விஷயம் யாரா இருந்தாலும் பதில் சொல்லணும் இல்லையோ, அதைத்தான் ஜீவாத்மஸ்வரூபம். நான் தானே போறேன், ஜீவாத்மஸ்வரூபம். யாரை போய் அடைய போறேன்? பரமாத்மஸ்வரூபம். எதன் வழியா அடைய போறேன்? சரி, கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ அடைஞ்சு என்ன பண்ண போறேன்? கைங்கரியம் பண்ண போறேன். ஏன் அடைய முடியல இத்தனை நாளும்? அகங்காரம் மமகாரம் தடுத்துந்தது, அதனால என்னால் அடைய முடியல. 5 விஷயமும் தெரியறது இல்லையோ, இந்த 5 அர்த்தங்கள் புரிந்தவனுக்குத்தான் மேற்கொண்டு எதுவுமே தெரியும். அதனாலதான் முதல்ல இதை பத்தி கேட்டுட்டார் பீஷ்மாச்சாரியரே. யுதிஷ்டிரர் கிமேகம் தெய்வதம் லோகே கிம்பாப்பேகம் பராயணம் ஸ்துவந்தக்கம் கமர்ச்சந்தா பிராப்னுயுர் மானவா சுபம். ஆக முதல் 4 கேள்விகளுக்கு உண்டான அர்த்தத்தை நாம் இப்ப பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பராயணம் எது? பகவான் தான் பராயணம், அவனைத்தான் அடைய வேண்டும். அவன் திருவடிகளுக்கு கைங்கரியம் தான் பராயணம்ங்கிறதே நேத்தி கடைசியா பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம் அது வரைக்கும் பார்த்துட்டோம். சரணாகதின்னு பார்த்தமே, அதுக்கு சுலபமா புரியறதுக்காக சொல்றேன். இங்கேருந்து புகை வண்டி நிலையத்துக்கு போறோம் இல்லையோ, வண்டி ஏறி போகணுங்கிறதுக்காக போவோம். அப்ப நம்ம சாமான் சட்டை தூக்குறதுக்கு நம்மளால முடியாது. அதனால அதுக்கு கூலி தூக்கிட்டு போறவாள்லாம் இருக்காளோ இல்லையோ, அவளை கூப்பிட்ட உடனே அவர் என்ன பண்ணார்? தலையில தூக்கின்னு போறதுக்கு 2-3 பொட்டியா இருந்தா தூக்கின்னு போவார். இல்ல என்கிட்ட 10 பொட்டி இருக்கு, ரொம்ப கட்டம் தூக்குறது. அதனால அவர் அதுக்குன்னு ஒரு தள்ளு வண்டி வச்சுருக்காரு. அந்த வண்டி அங்கேருந்து தள்ளிட்டு வருவார். அந்த வண்டியில தூக்கி என் பொட்டி, என் ஷெட்டி, என் சாப்பாடு எல்லாத்தையும் தூக்கி வச்சிருவார். வச்சிருக்க உடனே அழக்கா தள்ளிட்டு வருவார், வண்டியில ஏத்தி விடுவார், கூலியை வாங்கிட்டு அவர் போடுவார். இதுல ஆசை என்னன்னா, இந்த பொட்டி அத்தனை என்னது, வண்டி அவருது, தள்ளின்னு வந்தவர் அவர். இப்போ தள்ளின்னு வந்துட்டு கூலி அவர் வாங்கிட்டு போயிட்டார். என் பொட்டியை என் இடத்துக்கு கொண்டு போய் வச்சதுக்கு அவர் கூலியை வாங்கிட்டு போயிட்டார். இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தோம்னா, பொட்டி என்னது, வண்டி நான் ஏற போறேன், சீட்டு நான் வாங்கியிருக்கேன், காசு நான் கொடுத்துருக்கேன், என் பொட்டியை கொண்டு என் இடத்துக்கு வச்சதுக்கு யாரோத்தர் கூலி நான் தான் தூக்கின்னு வந்தேன்னு வாங்கிட்டு போனோம்னா கொஞ்சம் நம்ம சிந்தனையை தூண்டுகிற விஷயம் அது. என்ன சிந்தனைனா, பரமாத்மாவை ஞாபகம் வச்சுங்கோ. பரமாத்மாவுக்கு சொத்து நிறைய இருக்கு, நாம் அத்தனை பேரும் அவனுடைய சொத்துக்கள் தான். அந்த பரமாத்மாவுடைய சொத்தை ஏதானும் ஒன்றில் ஏற்றி வச்சு கொண்டு போய் மறுபடியும் அவன் ஸ்ரீவைகுண்டத்தில் விட்டாகணும். நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி வண்டியில கொண்டு போய் நாம ஏத்திக்கிறோம் இல்லையோ, அவனுடைய சொத்தை கொண்டு போய் ஸ்ரீவைகுண்டத்தில் விட்டாகணும் இல்லையோ. அதே போல இங்கேயும் கதை பார்த்துங்கோ. நம்முடைய சொத்து, இப்ப நான் தான் பரமாத்மா, என் பொட்டியெல்லாம் தூக்கின்னு போறேன்னு இல்லையோ, நானே பரமாத்மான்னு வச்சுப்போம். நான் என் பொட்டியெல்லாம் எடுத்துன்னு போறேன். இப்போ என் வண்டியில ஏற்றி விடணும். யாரோத்தர் ஒரு வண்டி அங்கேருந்து கொண்டார், தலையில தூக்கின்னு போறதுக்கு அவரால் முடியல. இப்போ ஏன்னா 10 பொட்டியை தூக்கணுச்சுன்னா அவர் தூக்க முடிய போறது இல்லை. ஒரு வண்டியை கொண்டார், அந்த வண்டியில எல்லாத்தையும் தூக்கி வச்சார், அழகா கொண்டு ஏத்தி விட்டார். என்னதான் நான் ஏத்தின்னு போயிட்டேன். அந்த வண்டி தான் சரணாதி. போ என்னாலெல்லாம் ஒண்ணுமே தூக்குறதுக்கு முடியாது, என்னுடைய ரக்ஷாபரம் அத்தனை இந்த வண்டியில தூக்கி வச்சு விட்டேன். அது தள்ளிட்டு போறது இல்லையோ, இப்ப சுலபமா தள்ளிட்டு போய் கொண்டு போய் என்னிடத்திலேயே வச்சுட்டார். இப்போ பெருமானுடைய சொத்தை அவனிடத்திலேயே கொண்டு போய் நான் வச்சிருக்கேன். நான் தான் கூலி, நான் தான் இப்ப தள்ளிட்டு போயிருக்கேன். இதை ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா, அவன் சொத்தை அவனிடத்துல கொண்டு போய் வச்சதுக்கு மோட்சத்துக்கு நான் தான் பிரயத்தனப்பட்டேன்னு கூலி வாங்கிட்டு போயிட்டேன். இப்போ நான் எந்த பிரயத்தனமும் படவே இல்லை. உண்மையா பார்த்தா அவன் சொத்தை அவங்கிட்ட கொண்டு போய் வச்சிருக்கேன். ஆனா காசு மட்டும் கூலிக்கு தானே கிடைக்கிறது. அதே போலத்தான் நமக்கு இப்போ இந்த சரணாகதிங்கிற சின்ன வண்டியில வச்சு நம்ம ரட்சிக்க வேண்டிய பாரத்தை தள்ளிண்டு போய் அவங்கிட்டயே கொண்டு போய் ஸ்ரீவைகுண்டத்துல ஏத்தி விட்டதுக்கு எனக்கு கூலி கிடைக்கிறது இல்லையோ, அதான் மோட்சம்ங்கிற சிறந்த கூலி. இப்போ அவன் வேலையை அவனுக்காக செய்து விட்டது. என் வேலையே இல்லையாது, சொத்து அவனது, சுவாமி அவன், அவங்கிட்டயே கொண்டு போய் சேர்த்திருக்கேன். இதுக்கு பேர் மட்டும் எனக்கு கிடைச்சது பாருங்க. நான் ஒண்ணும் பண்ணல, இந்த வண்டியை ஒரு தள்ளின்னு போனேன் இல்லையோ, இந்த சின்ன வண்டி தான் சரணாகதிங்கிற வண்டி. இந்த வண்டியை தள்ளிட்டு போனதுக்கு இவ்வளவு பெரிய கூலி எனக்கு கிடைச்சதுன்னா அப்ப சரணாகதி எவ்வளவு சுலபமானதான் நமக்கு இருந்தாகணும். அதனாலதான் அதை பண்ற செய்தேவே நாம சங்கீர்த்தனத்தினுடைய வைபவத்தையும் தெரிவித்தார்கள். நேற்றுக்கு நாம பார்த்தது இப்போ எது உபாயம்னு பார்த்துட்டோம். சித்தோபாயம் எது, சாத்தியோபாயம் எது, சாலம்பனோபாயம் எது. சாலம்பனோபாயம்ங்கிறது சிரமப்பட்டு மந்திரத்தை சொல்றது. சாத்தியோபாயம்னா நான் சாதிக்கிற உபாயமான பக்தி. சித்தோபாயம்னா அவர் ஏற்கனவே சித்தமா இருக்கார், நான் கட்டமே பட வேண்டாம். இந்த சிங்கம் தாவித்து புழு ஏறி காலில் உட்கார்ந்ததுன்னு சொன்னேனே, அதை போல ரொம்ப சுலபமான வேலை சித்தோபாயம் என்பது. சித்த சாத்திய சாலம்பனோபாயம் மூணையும் பார்த்து முடிச்சுட்டோம். அப்புறம் எது பராயணம், கிம்வாப்பியேகம் பராயணம். எது ஒரே அயனம், அயனம்னா அடைகிற இடம், புகலிடம். பராயணம் எது சிறந்த புகலிடம், கடைசியா சேர வேண்டிய இடம்னு கேட்டாரா, பகவான் தான். அப்படிங்கிறத பரமம்யோ மகத்தேஜ, பரமம்யோ மகத்தப, பரமம்யோ மகத் பிரம்ம, பரமம்ய பராயணம், பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம். இந்த ஸ்லோகம் 2 வரி சேர்த்து ஒன்னா இருக்கும், பிரிச்சுங்கோ. மங்களானாஞ்ச மங்களம் வரைக்கும் முதல் கேள்விக்கு பதில், தெய்வத்தம் தேவதானாம் சாலேந்து 2வது கேள்விக்கு பதில். ஆனா ஸ்லோகத்தை பார்த்தா பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம், தெய்வத்தம் தேவதானாம் ச பூதானாம் யோ யஃபிதான்னு இருக்கும்.
ஆனா கேள்வி பதில் ரெண்டா பிரிஞ்சு படுது. பவித்ரானாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம், முன் கேள்விக்கு பதில். இதுதான் பாராயணம்னு முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் எது கிமேகம் தெய்வதம் லோகே, எது தெய்வம் இவ்வுலகத்திலே கேள்வி.